ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை எல்லாம் இந்த ஞாயிறு ஆராதனையிலே சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கர்த்தர் நல்லவராய் எங்களோடு கூட இருந்தார், உங்களோடும் கூட இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவரும் மிகவும் பெரியவருமாய் இருக்கிறபடினாலே என் தேவாதி தேவனுக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடம் அப்படியே கண்களை மூடி புது என்னையா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா புது புது பலத்தா புதிய கிருபை புது கவியா நிரப்பி நூதன சாலைகள் சேர்த்திடுவே நிரப்பி நடத்துகின்றே நூதன சாலைகள். எல்லாரும் சேர்ந்து உம் பாதம் பணிந்தே பார்த்து சொல்லுங்க, நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். ஓ நேசிக்கிறேன் இயேசுவையே நேசிக்கிறேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசுவையா உண்மையாத்தான் சொல்றீங்களா? அவருடைய அன்பு உங்க உள்ளத்துல பொங்குதா? உண்மையா அவருடைய அன்பு உங்க உள்ளத்துல பொங்குதுன்னா உங்களால சும்மாவே இருக்க முடியாது. பாருங்களேன், அந்த அன்பு என்னை பாட வைக்கும். அந்த அன்பு என்னை ஆட்டோமேட்டிக்கா துதிக்க வைக்கும். என் உதடு அவரை துதித்து கொண்டே இருக்கும், என் உதடு அவரை பாடிக்கொண்டே இருக்கும். அதுதான் அந்த இயேசுவின் அன்பு. உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று. இந்த ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம். அவர் உண்மையா ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர்
அவருடைய நேச முகத்தை இன்றைக்கு என் தெய்வம் காண்பிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம் என்னை நிறைக்கட்டும். Thank you Lord. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்கிற தலைப்புல சில காலம் பயணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். வாழ்க்கை என்னும் பயணத்துல, வாழ்க்கை என்னும் படகுல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பயணத்தின் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் போதும், எனக்கு எதிராக எழும்புகிற எந்த அலையின் மத்தியிலும் அமைதிப்படுத்தி என்னை பாதுகாக்க என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனையோ பயணங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மூன்று காரியத்தை குறித்து ஒரு பயணத்தை பார்க்க போகிறோம். The struggle and satisfied journey. ஒரு போராட்டம் மற்றும் ஒரு நிரந்தரம் நிறைந்த ஒரு நிரந்தரம்னு சொல்றதை விட என்ன சொல்ற, ஒரு சாட்டிஸ்ஃபைடு, எனக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னது? திருப்தி. போராட்டமும் திருப்தியும் நிறைந்த ஒரு பயணம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? போராட்டமோ இல்ல, நான் பேசுறது மைக்கில் தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். பின்னாடி வரைக்கும் கேக்குதா? கேக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? போராட்டமோ திருப்தி நிறைந்த ஒரு பயணம். ஆமென். இதுல 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், அண்ணன் கூட சேர்ந்ததும் சாட்டிஸ்ஃபைட் ஆனவன். 2, பாத்திரம் எல்லாம் எண்ணெயால நிறைஞ்சதும் சாட்டிஸ்ஃபைட் ஆனது. 3, எனக்கு இருக்கிற இவ்வளோ என்ன போதும்னு நினைச்சு சாட்டிஸ்ஃபைட் ஆனது. இந்த 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சரியா? முதல் காரியம் என்னது? என்னென்ன சேர்ந்ததும் இப்ப என்னது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. ஆமென். சரி, இப்ப நம்ம வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம், Genesis 32:4 and 5. எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் ஆமென். இதில் நம்ம பார்க்கிறோம், அவருக்கு என்னெல்லாம் இருந்துச்சாமா? ஆடு இருந்துச்சான், எருதுகள் இருந்ததான், கழுதைகள் இருந்ததான், வேலைக்காரர் இருந்தாங்களாம், வேலைக்காரிகள் இருந்தாங்களாம். எல்லாமே எனக்கு இருக்குப்பா, என்ன குறை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாதவன்னு சொல்லி என்னைய துரத்தி விட்ட, அன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நான் ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டேன்னு சொல்லி என்னைய அனுப்பி வச்ச, எப்படியாவது என்னைய கொல்லணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ண, என்னை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்ச. ஆனா இன்னைக்கு பாத்தியா, உன் கண்ணுக்கு முன்னாடி நான் வளர்ந்து நிற்கிறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மார்பை தட்டி கொள்ளுகிற, தன்னுடைய தோலை தட்டி கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் இன்னைக்கு யாருக்கு இருக்கு? யாக்கோபுக்கு இருக்கு. அவர் சொல்றாரு, நான் கையுமா போனேன். எப்படி? ஆமா, 2 பரிவாரத்தோடு நான் என்ன பண்ணேன், திரும்ப வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோத்ரம். இயேசுவின் நாமத்தாலே நீ ஆப்பாயே இருப்பாயாக. சோத்ரம். அல்லேலூயா. ஆமா. இப்ப பாருங்க, எனக்கு என்ன குறை? எல்லாமே எனக்கு இருக்கு. உன்னை விட நான் ஆசீர்வாதம் பெற்றவனா இருக்கேன்டா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு யாக்கோபு என்ன பண்றாரு? அண்ணன், எங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லு. யாக்கோபு என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு?
எருதுகள், ஆடுகள், கழுதைகள், வேலைக்காரிகள்னு ஒரு பெரிய கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அவன் தனியா போனவன் ஒண்ணும் இல்லாம அவன் அழிஞ்சு போயிருப்பான்னு நீ நினைச்சியா? உன் முன்னாடி நான் பாரு எவ்வளவு பெரியவனா வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறத காட்டணும்னு யாக்கோபு நினைத்து தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து ஆட்களை அனுப்பி என்ன பண்றாரு? சொல்றார். யாருகிட்ட? ஏசா கிட்ட. இப்படிப்பட்ட நான் வளர்ச்சியில இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் காட்டணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றார். ஆனா நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கேன், நீ வந்து என் ஆசீர்வாதத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் இந்த வசனத்துல பார்த்தாலும், ஆதியாகமம் 32:6 இப்படியாக சொல்லுகிறது, அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்ப சொல்றாங்க, நாங்கள் உம்முடைய சகோதரராகிய ஏசா கிட்ட போனோம், போயிட்டு நீங்க சொன்ன மாதிரியே சொன்னோம், சொல்லிட்டு இப்ப ரிட்டர்ன் வந்திருக்கிறோம். ஆனா இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னது? அவர் எத்தனை பேர் கூட வராராம்? இப்பதான் கொஞ்சம் ஒரு 20 வருஷம் ஆச்சே, எல்லாத்தையும் மறந்துருப்பான், நம்மளை கொல்ல மாட்டான், அப்புறம் என்னது கொஞ்சம் லைட்டா நம்ம எதாவது காணிக்க கொடுத்து லைட்டா கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா இந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இனி மறுபடியும் அந்த கஷ்டத்துக்கே கொண்டு போய் விடுறாரு அப்படின்னு சொல்லி இப்ப யாக்கோபுக்கு தோணுது. பாருங்க, இந்த மார்பை தட்டி கொள்ளுகிற அனுபவம் இருக்கிற வரைக்கும், தான் அந்த வளர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த ஆஸ்திகள் எல்லாம் கையில இருக்கிற வரைக்கும் யாக்கோபுக்கு ஒண்ணு தோணல, தெய்வத்தை தேட வேண்டும் என்று. ஆனா முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷன் இவனுக்கு ஈக்குவலா ஒரு 400 பேரோட வர்றான்ற செய்தியை கேட்டதும் இப்ப என்ன ஆடுது? பேஸ்மெண்ட் ஆடுது. எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரங்களில் நம்முடைய மார்பை தட்டி கொண்டு சில நேரத்துல தெய்வத்தை மறக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நமக்கு முன்பாக ஒரு சத்ருவை அவர் வைக்கிறார். சில ஆசீர்வாத தடையை வைக்கிறார். சில ப்ரொமோஷன்ஸ் உடைய தடையை என் தேவன் எனக்கு முன்பாக வைக்கிறார். அது எதை குறிக்கிறது தெரியுமா? நான் இன்னும் அவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்த வேண்டும் என்பதற்கும், அவருடைய சமூகத்திலே நான் அமைதலோடு அடங்கி இருக்க வேண்டும் என்பதையும் அது உணர்த்துகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிஞ்சா நல்லா அல்லேலூயா சொல்லணும், ஆமென் சொல்லணும், கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். புரிஞ்சதா? சரி, இப்ப பாருங்க, நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் எத்தனை பேர் வராங்க. வேதம் சொல்லுகிறது, இதை அறிந்ததும் யாக்கோபு மிகவும் வியாகுலப்பட்டாராம். வியாகுலம்னா என்னது? மிகுந்த வேதனை. இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருந்தாருங்க. அந்த லாபானையெல்லாம் தாண்டி வந்துட்டார் இல்லையா? லாபானையே தாண்டி வந்துட்டார். என்ன மறுபடியும் அப்பாவினுடைய சமூகத்திலிருந்து என்னை திருப்புகிற லாபானையே இன்னைக்கு தாண்டி வந்துட்டாரு. ஆனா லாபானை கூட தாண்டி வந்ததுக்கு அப்புறமும், அந்த தேசத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறமும், 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இப்ப என்ன மறுபடியும் துக்கப்படுத்த, வியாகுலப்படுத்த, வேதனைப்படுத்த ஒரு போராட்டம் எனக்கு முன்னாடி இருக்கு. அதுதான் என்னது? ஏசா என்கிற ஒரு போராட்டம். ஜேசா இல்ல, ஏசா. ஆமென். சரி, சோத்ரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து ஆசீர்வாதத்தில் வளர்ந்து நிற்கும் பொழுது சில நேரங்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கலனா தாங்க தவறு. ஏன் தெரியுமா சொல்றேன்? தேவனை மறக்க செய்கிற, ஆராதனைகளை மறக்க செய்கிற இந்த ஆசீர்வாதம் எனக்கு முன்பாக பெருசா நிற்கும் போது நான் நிச்சயமாக தேவனை மறந்து போகிறவனாக இருக்கிறேன். ஆனா எப்போ என் ஆண்டவர் இதை சுட்டி காட்டுகிறாரோ, ஒரு உணர்வுள்ள சபை, ஒரு ஞானமுள்ள சபை இந்த உணர்வை பெற்ற உடனேயே கர்த்தருடைய சமூகத்துல யாப்போக்கு என்னும் நதி அண்டையில முழங்கால் படியிட முன் செல்லும். ஆமெனா? ஆண்டவரை நான் மறந்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்துல நல்லா ஓடினேன், தனிமையின் பாதையில நான் நடக்கும்போது தேவரே நீர் என்னோடு கூட இரும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டே போனேன். அன்னைக்கு ராத்திரி எனக்கு சொப்பனம்லாம் வந்தது. பரலோக தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும், ஏணி படிக்கட்டுல ஏறுறது இறங்குறதான அனுபவம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எதுவும் இல்லை, இன்னைக்கு யார் இல்லை, இன்னைக்கு சொப்பனங்கள் இல்லை, இன்னைக்கு தரிசனங்கள் இல்லை. நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வரும் பொழுது இப்ப மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய சாதனையை நான் வேதனையா மாற்றுகிறேன்னு சொல்லி ஒரு வியாகுலத்தை கர்த்தர் முன் வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் யாக்கோபே, இங்க பாரு, நீ மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, ஒரு சகோதரனாகிய ஏசாவும் என்ன பண்ணி இருக்கிறான், ஆசீர்வாதம் பெற்று இருக்கிறான். அவன் ஆசீர்வாதத்தை இழந்தவன் உண்மைதான், சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தவன் உண்மைதான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவன், தகப்பன் அவன் மேல கை வச்சு செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தை, முதல் ஆசீர்வாதத்தை இழந்தவன், அந்த பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தவன். எஸ், ஆனா அவன் ஆசீர்வதிக்கப்படலைங்கிறது இல்லை, அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். எதற்கு தெரியுமா? ஒரு நாள் யாக்கோபு அவன் முன்பாக நிற்கும் பொழுது, இவன் தேவனை மறந்தவனா இருக்கும் பொழுது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தா தான் யாக்கோபுக்கு என்ன வரும்? தேவனை தேடணுங்கிற உணர்வு வரும். அப்பதான் அந்த பயம் வரும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ ஏசா ஆசீர்வதிக்கப்படலன்னு வச்சுக்கோங்களேன், ஏசா அந்த 400 ஆட்களோடு வரலன்னு வச்சுக்கோங்களேன், யாக்கோபு இன்னுமா ஜெபம் பண்றதுக்கு நினைச்சிருப்பாரு? நினைச்சிருக்க மாட்டார். இப்போ வியாகுலப்படுகிறார். வியாகுலப்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறார்? முதல் காரியம் அவர் என்ன பண்ணாரு? அவர் தேவனுடைய சமூகத்துல போய் யாப்போக் என்னும் நதியில என்ன பண்றார்? எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனிமையாய் அவருடைய பாதையில், அவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பானே என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 32:10-11. ஆமாவா? பாக்குறீங்களா நீங்க எல்லாரும்? அப்படித்தானே? சரி, இப்ப பாருங்க, இந்த இடத்துல அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இந்த தாழ்மை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல, வரல. இதுக்கு முன்னாடி அந்த 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 ஆஸ்திகள் எல்லாம் இருக்கும்போது, நீ போய் சொல்றா, என்னது அண்ணங்கிட்ட தம்பிக்கிட்ட என்ன இருக்குது? நிறைய கழுதை இருக்கு, வேணா கொஞ்சம் தாரேன். நிறைய ஆடு இருக்குது, கொஞ்சம் தாரேன். நிறைய எருதுகள் இருக்கு, கொஞ்சம் தாரேன். ஏன் உனக்கு வேணும்னா வேலைக்காரி கூட நான் தாரேன், போய் சொல்றா, நான் வளர்ந்திருக்கேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி யாக்கோபு நினைக்கிறார். ஆனா பாருங்க, கர்த்தர் அதை விரும்பவில்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அதிகம் கிருபை அளிக்கிறார், ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். ஒரு பெருமை அவருடைய இருதயத்துல வந்த உடனே, நான் சாதிச்சிட்டேன்ப்பா, நான் பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன்ப்பா, நான் 20 வருஷமா ஊழியம் செஞ்சு சாதிச்சிட்டேன், நான் 20 வருஷமா வேலை செஞ்சு நான் சாதிச்சிட்டேன், நான் 20 வருஷமா பாரு குடும்பத்தெல்லாம் நடத்தி நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அவரை மீண்டும் அவரை உடைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், 20 வருடமா நான் செஞ்சதை, நான் சாதிச்சதை, நான் செய்ததை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 20 வருடம் நீ சாதித்ததை நீ பெருமையாக பேசுவதற்கு முன்பாக உன்னை நான் ஒரு கணம் நான் உடைக்க விரும்புகிறேன். நீ ஏசாவை சந்திக்க போவது உண்மைதான். நான் உன்னை கடற்கரை மணலத்தனையான ஒரு ஜனமா நான் உன்னை மாற்றுவேன்னு சொன்னேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னேன், பழுக செய்வேன்னு சொன்னேன், எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த ஏசாவை நீ சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சமூகத்தில் நீ முழங்கால் படியிட வேண்டும் என்பதை கர்த்தர் ஒரு திட்டமாய் வைத்திருந்ததுனால அந்த யாக்கோபை அந்த ராத்திரி அவன் வியாகுலப்படும்படிக்கு செய்தார். சில தீர்க்க தரிசனங்கள், சில வாக்கு தத்தங்களை குறித்து நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடலாங்க. ஆண்டவர் என்னை இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி நான் வளர்ந்துருவேன், இப்படி நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடலாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பெருமை வர்றதுக்கு முன்னாடி, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக இந்த பெருமையை நாம முற்றிலுமாய் அகற்ற வேண்டியது அவசியம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த பெருமையை நம்ம மாற்றும் பொழுதுதான், நான் இவ்வளவு பெருசா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெருமையை மாற்றி, இப்ப பாருங்க, அவ்வளோ பெருசா காட்டின யாக்கோபு இந்த இடத்துல சொல்றாரு, நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நீர் எனக்கு காண்பித்த தயவு, நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா கிருபைக்கும் எல்லா இரக்கத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ராத்திரியிலே அவர் யாப்போக் என்னும் நதியிலே என்ன பண்ணார்? தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தார். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆமாவா இல்லையா? தேவன் தானே சொன்னாரு, உன்னை திரும்ப கூட்டிட்டு வருவேன்னு யாரு சொன்னாரு? தகப்பன் வீட்டுக்கு நான் உனக்கு திரும்ப கூட்டிட்டு போறேன்னு யாரு சொன்னது?
ஆண்டவர் தானே சொன்னாரு, ஆண்டவர் தானே யாக்கோப்கிட்ட பேசினாரு. அப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது? இப்ப ஏன் ஏசா 400 பேரோட வரணும்? சில நேரம் நம்முடைய சுயம் சாகணுங்கிறதுக்காக, நம்முடைய செல்ஃபிஷ் டிசையர் சாகணுங்கிறதுக்காக சில வளர்ச்சிகளை நாம் பார்க்க முடியாதபடிக்கு சில 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 காரியங்கள் நம்மை குட்டிக் கொண்டே இருக்கும்படிக்கு செய்கிறார். ஆமேனா? புரியுதா? நேரத்துல நம்மை குறித்து சில நேரங்கள்ல நம்மை குறித்து நாம மேன்மையா பாராட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக சில காரியங்கள் நம்மை குட்டும்படிக்கு அது அது வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த ஒரு பலவீனம் என்னை 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 குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ சில நேரத்துல கர்த்தர் அனுமதிக்கிறாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில. எதற்கு தெரியுமா? ஒருவேளை இதை வச்சு நீ ஒருவேளை போகிற அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகிற கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற இடத்துல உன்னுடைய பெருமை முன்னாடி வந்துடக்கூடாது. என்னுடைய வாக்குத்தத்தம் தான் முன்னாடி வரணுங்கிறத என் ஆண்டவர் பயங்கர திட்டமா இருக்கிறதுனால சில நேரங்களில் இந்த பெருமை வரும் பொழுது உடனே அவர் என்ன பண்றாரு, நமக்குள்ள ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு வியாகுலத்தை கொண்டு வந்து, இந்த பெருமை உனக்கு வேண்டாம், இந்த பெருமை உனக்கு வேண்டாம், நீ ஊழியம் செஞ்சுட்ட சாதிச்சுட்டேங்கிற பெருமை வேண்டாம், நீ 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 பணத்தை அதிகமா சேர்த்துட்டு ஆஸ்தியை சேர்த்துட்டு வீடு கட்டிட்டேங்கிற பெருமை வேண்டாம். இதற்கெல்லாம் முன்பாக தேவனுடைய சமூகத்துல வந்து நீ என்னுடைய சமூகத்துல நீ தாழ்ந்துரு, நீ தாழ்த்து, உன்னை நான் தாழ்த்தும் பொழுது நான் சொன்ன வாக்குத்தத்தத்தையும் நான் சொன்ன அந்த வார்த்தையையும் நல் வார்த்தைகளையும் இஸ்ரவேல் வீட்டார் சொன்ன அந்த நல் வார்த்தைகளை நான் உன்னில் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நம்மளை விட பெரிய பலத்தவர்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சில நேரங்களில் இந்த யாப்போக்கு, அதனால தானே நம்ம இந்த யாப்போக்கு வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஞாயிறு ஆராதனை கூட நம்ம வந்திருக்க மாட்டோம்ல. சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை நல்லா ஆசீர்வதிச்சதுனாலையோ என்னவோ தெரியல, அந்த ஞாயிறு ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போகிறதுக்கு கூட நமக்கு தோணுதில்ல. அதனால தான் அந்த 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 சாத்தானுடைய தூதன் நம்மளை அடிக்கடி குட்டிக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு? கர்த்தர் அனுமதிக்கிறார். எதுக்கு? இந்த இடத்த இந்த யாப்போக்கை விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம், அதனால தான் நம்ம தனியாக போராடுறோம், அதனால தான் நம்ம இயேசுப்பாவையே பார்க்குறோம். அம்மாவா இல்லையா? எல்லாமே கைக்கூடி வர்ற மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தா ஒண்ணுமே கைக்கூடி வரல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தணும், பலகணிகளை திறந்து ஜெபிக்கணும். அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் என்னை மட்டும் சோதிக்கிறாரு? ஏன் ஆண்டவர் என் குடும்பத்தை மறந்துட்டாரு? ஏன்னா சம்திங் சம்வேர் ராங். அப்படிதானே பாஸ்டர் ராஜு ஒரு பாட்டு பாடியிருப்பார், சம்திங் சம்வேர் ராங், சம்திங் சம்வேர் ராங். கேட்டது இல்லையா நீங்கெல்லாம்? சரி, நீங்கெல்லாம் முழிக்கிறத பார்த்தா இப்படி இல்லாம ஒரு பாட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கு. சரி, இருக்கட்டும். இப்ப பாருங்க, இப்போ இந்த இந்த யாக்கோபு செய்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ராத்திரியில அவர் படுத்துட்டு நடுராத்திரியில எழுந்து, எப்படி நடுராத்திரியில எழுந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் அக்கறைப்படுத்திட்டு, எப்படி தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணாராம்? ஆமா, இந்த ஒயிட்னர் வச்சு ஃபெவிகால் வச்செல்லாம் அப்புறமா ஒட்டிக்கலாமியா, இங்க கவனிங்க, சரியா? ரைட், இங்க பாருங்க. என்ன சொன்னேன்? மனைவி பிள்ளைகள் எல்லாம் அக்கறைப்படுத்தினார். அப்படித்தான். சரி, என்னைய பாருங்க, என்ன எனக்கு அடிக்கடி நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆண்டவரே ஏன்பா இப்படி பேச மறந்து போயிடுறேன், அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுது, ஜெபம் பண்றேன். சரி, கர்த்தர் சீக்கிரம் இந்த காரியத்தை மாற்றி தருவாராக. அதனால என்னைய பாருங்க, என்ன ஏன்டா சோத்திரம் இப்பத்தானடா சொல்லிட்டு இருக்கிறேன். சோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாரு? அக்கறைப்படுத்தி. இவர் நடுராத்திரியில இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்துல யாப்போக்கு என்னும் நதியினுடைய ஓரத்துல அவர் இருந்து அமர்ந்திருந்து ஜெபிக்கிறார். ஆமாவா? அந்த வசனத்தை வாசிங்களேன். 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு. இப்ப பாருங்க, தேவதூதனுக்கே என்ன கொடுக்கிறாரு? டஃப் கொடுக்கிறார். எப்படி? தேவதூதனுக்கே டஃப் கொடுக்கிறாரு.
ராத்திரி முழுவதும். இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்ம ஜெபிக்கிற, நம்ம வேண்டுதல் செய்கிற எந்த ஒரு இடத்திலும் தேவ தூதர்கள் இறங்கி வர்றாங்கன்னு? ஆமேனா? இப்ப பாருங்க, யாப்போக் என்னும் நதியில யாக்கோபு ஜெபம் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே அங்கிருந்து என்ன பண்ணியாச்சு? தேவதூதன் இறங்கி வந்தாச்சு. எங்க இறங்கி வந்தாச்சு? யாப்போக்கு நதியில இறங்கி வந்தாச்சு. அவன் தங்கி இருந்த, அவன் தனித்திருந்த, அந்த ஜெபம் செய்ய வேண்டும் என்று முழங்கால் படியிட்டு இருந்த அந்த இடத்திற்கு தேவதூதன் வந்துட்டான். இப்ப என்ன நடக்குது? யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே, நீர்தானே என்கிட்ட சொன்னீர், நீர்தானே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீர், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? சரி, என்ன நான் தாழ்த்துறேன், இதெல்லாம் என்னுடைய ஈவில், எல்லாமே நீங்க செஞ்சது, நீங்க செஞ்சது, நீங்க செஞ்சது. இப்போ ஒப்புரவு ஆக 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 தன்னை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கொடுக்க இப்போ தேவதூதனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு ரெஸ்லிங் நடக்குது, அப்படிதானே? ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் 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 மேற்கொள்ளாததை கண்டு. யாரு மேற்கொள்ளாததை கண்டு? யாரு மேற்கொள்ளாததை கண்டு? ஏய், பைபிள் எந்த பேஜ்ல இருக்குது? எந்த அதிகாரத்துல இருக்குது? 32. அதுல எங்க அந்த வசனம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம். என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம், எங்க இருக்குது அந்த வசனம்? ஏங்க பிள்ளைகள் தானே சொன்னேன். பிள்ளைகள் சொல்லுங்க. 25 என்ன வசனம்? படிங்க பார்க்கணும். எவனை மேற்கொள்ளாததை கண்டு? யாக்கோப. யார் மேற்கொள்ளல? பாருங்க, எங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணி தூதனாலேயே ஒருத்தனை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நாம் ஜெபிக்கிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமாவா? அப்ப தேவதூதன் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு சில நேரங்களில் இந்த ஜெபத்துல ஒரு போராட்டம் வருது பாருங்க. யாக்கோபு தூதன்ட்ட தோத்து போறதுங்கிறது வேற, ஆனா தூதன் யாக்கோபிட்ட தோத்து போறதுங்கிறது வேற. ஆமேனா? தூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனா அதுக்காக நான் சின்னவன் தான், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த சின்ன யாக்கோபு இந்த பெரிய தூதனிடத்துல தோற்று போகல, ஜெயிக்கிறத, மேற்கொள்றத நம்ம பார்க்கிறோம். சில நேரத்துல சில ரன்னிங் ரேஸ் நடக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? 4 பேர் 5 பேர் ஓடுவாங்க. 4 பேர் 5 பேர் ஓடும் போது, டேய் இங்க இங்க 4 பேர் 5 பேர் ஓடுவாங்களா? ரன்னிங் ரேஸ்ல எத்தனை பேர் ஓடுவாங்க? நீங்க பதில் சொல்ல அப்படின்னு சொன்னா நான் மறுபடியும் கேள்வி கேட்பேன். சரி, இப்ப எத்தனை பேர் ஓடுவாங்க? ஒரு 4-5 பேர் ஓடுவாங்களா? இப்ப 5 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க யாரு நல்லா ஓடுவா? யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க ரன்னிங்ல? எல்லாம் சோம்பேறியா? பீட்டர் ஓடி இருக்கிறாராமா. நம்ம பீட்டர் அப்படின்னு சொன்னாலே பேதுருன்னு அர்த்தம். பேதுருன்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் அந்த 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 முந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்னது, நம்ம பீட்டரும் என்னது, முந்தி முந்தி முந்திரி முந்திரியா முந்தி முந்தி என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கிறார். அப்ப பாருங்க, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவரு ஓடிட்டே இருக்கும்போது கூட இன்னொருத்தரும் என்ன பண்ணுவாங்க? சில நேரத்துல மேற்கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடியும். சில நேரத்துல முன்னாடி வருவாங்க, அப்புறம் பின்னாடி போவாங்க. சில நேரத்துல முன்னாடி வருவாங்க இல்லையா? நம்ம எலெக்ஷன் கவுண்டிங்க சொல்றேன், இது உங்களுக்கு புரியல போல் இருக்குது. எலெக்ஷன் கவுண்டிங் நியூஸ்ல பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆமா ஆமா, சிலர் பார்த்திருக்கீங்களா? 1,80,000 இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு 30,000 இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா 1,80,000, இது 75,000 இருக்கும். 5,000 தான் வித்தியாசமா? ஐயோ, யார் ஜெயிக்க போறா? திடீர்னு இவங்க 1,90,000 மாறிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? 1,50,000 மாறிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஏதோ நான் மட்டும் தான் பார்த்த மாதிரியும் நீங்களாம் பார்க்காத மாதிரியும் முழிக்கிறதை பார்த்தா பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ இந்த மாதிரி தான் என்ன நடக்குது? சில நேரத்துல யாக்கோபு தேவதூதன் அவன் ஜெயிக்கணும்னு மேற்கொள்ள பார்க்கிறான், ஆனா மேற்கொள்ள முடியல. யாக்கோபு இப்ப ஜெயித்துட்டே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஜெபத்தின் அளவு ஜாஸ்தியாகி கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். பொழுது விடிய வரும்போது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொழுது விடிய வரும் பொழுது நான் போகிறேன், என்னை போகவிடு என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார். ஆமாவா? அந்த வசனம் எங்க இருக்கு? படிங்க. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். இப்போ பாருங்க, தேவதூதன் நான் போறேன்பா
இவ்வளோ நீ என்னை மேற்கொண்டுட்டே இருக்கிற, நீ என்னை ஜெயிச்சுட்டே இருக்கிற, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலர், நான்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடும்போது அப்படித்தாங்க, நானும் எங்கள் அண்ணனும் விளையாடுவோம். ஆனால் பாவம் தான் எங்கள் அண்ணன், ரொம்ப கஷ்டம்தான். என்ன தெரியுமா, நான் பேட்டிங் பிடிப்பேன், எப்படி அடிப்பேன், ஆனால் பால் ஸ்டெம்பில் பட்டுரும். அப்போது எங்கள் அண்ணன் அவுட்டு அப்படிம்பா. அப்போ நான் சொல்லுவேன், அது ஏதோ மரம் வந்த மாதிரி இருந்துச்சு, நான் இப்படின்னு, அதனால இது அவுட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், ஆமாம் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி தான் என்னது, ஆமாம் மேற்கொள்ள அந்த தேவதூதன் என்ன பண்ற, ஐயோ இவனை இதுக்கு மேலே என்னால் மேற்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு, இவனை என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு, நான் போறேன்னு சொல்லுவோம். ஆனால் போக மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? எப்பவுமே நான் போறேன்னு சொல்றவங்க தாங்க போக மாட்டாங்க. இருக்கிறேன்னு சொல்றவங்க திடீர்னு போயிடுவாங்க. ஆமேனா? இப்ப பாருங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு இந்த தேவதூதன் சொன்னோன்னே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் சொல்லுகிறான், யாக்கோபு சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆவில வைராக்கியம் கொண்டு போராடின ஒரு மனுஷன் திடீர்னு விழுந்துட்டான் ஆசீர்வாதத்துக்குள்ள. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தேவதூதன் அவனை ஆசீர்வதித்துட்டு போயிட்டார். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்மளும் இதே காரியத்தை தாங்க செய்கிறோம். சில நேரத்தில் நம்ம போராடிட்டு கடைசியில் அந்த ஜெயிக்கிற தருணத்தில் தேவதூதனை மேற்கொண்டான் என்று சொல்லி அந்த சரித்திரம் படைக்க வேண்டிய அந்த தருணத்தில் நீங்களும் நானும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து விழுந்து போகிறோம். அதற்கு பிறகு அவங்க ஜெபிக்கல பாருங்களேன். அதுக்கப்புறமா போச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் யாப்போக்கின் அனுபவம் மாறி போச்சு பாருங்களேன். போராடி தூதன் மேற்கொள்ள முடியாத ஒரு அனுபவம் போகி இப்பொழுது என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவமானத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிட்டு தேவனுடைய சமூகத்தில் தொடர முடியாமல் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு முன்பாக ஒரு தடையாய் காணப்பட்டது. தேவனுடைய சமூகத்தில் அந்த போராட்டத்தை, அந்த ஜெபத்தை மீண்டும் செய்யக்கூடாதபடிக்கு அவன் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதம் அவனுக்கு பெரிதாக தோன்றினது. அவனுடைய ஜெபத்திலே அவன் விழுந்து போனான். எத்தனை பேருக்கு புரிகிறது? புது என்னையால் புதிய கிருபை புது கவியா, ஓ புது எஸ் நிரப்பினிதம் நடத்துகின்றே நூதன சாலேமில் சேர்த்திடுவேன். நிரப்பினிதம் நடத்துகின்றே. ஆமென். இந்த ஆசீர்வாதம் அவனுடைய ஜெபத்தை முடித்து போட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு காலத்துல இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம இருக்கும் பொழுது, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியல, சம்பள உயர்வு என்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியல, ஓ ஹல்லேலூயா பண கஷ்டம் என்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, வீட்டில் சாப்பாடு என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் யாப்போக்கு என்னும் நதியவே கதியா வச்சு அங்கேயே நாம் அமர்ந்திருந்தோம். தேவனுடைய சமூகத்தையே நோக்கி பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்த உடனேயே கொஞ்சம் எருதுகள் வந்ததும், கொஞ்சம் ஆடுகள் வந்ததும், கொஞ்சம் மாடுகள் வந்ததும், கொஞ்சமா கழுதைகள் வந்ததும், கொஞ்சம் வேலைக்காரியும் வந்ததும், இந்த அனுபவம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கு என்னுடைய ஜெபம் முடிந்து போயிருக்கிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததுனால பணமயக்கம் எல்லாவித தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி கொஞ்சம் பணம் வந்ததும் இன்னைக்கு நான் ஆண்டவரை மறந்து போயிட்டேன். ஒருவேளை அந்த யாக்கோப்
யாக்கோபு அந்த யாப்போக்கு என்னும் நதியில இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா, நான் சொல்றேன், பொழுது விடியும் பொழுது ஒரு புதிய விடியல் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்திருப்பார். ஒரு பெரிய அதிசயம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்திருப்பார். ஒருவேளை இப்போ ஏசா 400 பேரோடு வர்றாருன்னு சொல்லுகிற இப்போ ஏசா கையில் இருக்கிற ஆசீர்வாதமும் யாக்கோபினுடைய கையிலே வருவதற்கு ஒருவேளை கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? அந்த போராடி மேற்கொள்ள வேண்டிய அந்த சூழ்நிலையில, போராடி அந்த ஜெயத்தை பார்க்க வேண்டிய இடத்துல அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:6. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவன் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும், இந்த தாயாருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போராட்டம் அந்த தாயாருக்கு இருந்துச்சு. என்ன போராட்டம் அப்படின்னு கேட்டா, புருஷன் இறந்து போயிட்டாரு, அவர் நல்லா ஊழியம் பண்ணவர், இறந்து போயிட்டாரு. ஆனா என்ன வச்சிருக்கிறாரு? கொஞ்சம் கடன் வச்சுட்டு போயிட்டார். இந்த கடனை எங்களால செலுத்த முடியாம, இந்த கடனை திரும்ப கட்ட முடியாம இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, எங்களை அவமான பேச்சு பேசுறாங்க. ஐயா, எங்களுக்கு இப்படி கடன் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ அந்த எலிசா ஒரு வார்த்தை கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்படிதானே? என்ன ஜோஷுவா, என்னப்பா என்ன இருக்கிறது? என்ன இருக்குது? சத்தமா சொல்லு. என்ன எவ்வளவு இருந்துச்சு? எவ்வளவு என்ன இருந்துச்சு? எவ்வளவு என்ன இருந்துச்சு? ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. பாருங்க, நான் பண கஷ்டத்துல இருக்கும்போது, நான் கடன்ல இருக்கும்போது எனக்குள்ள இருந்த எண்ணெய் இந்த பண கஷ்டம்லாம் மாறினதுக்கு அப்புறம் எனக்குள்ள இல்லாமல் போகிறது. ஆமேனா? கொஞ்சம் காசு வந்ததுக்கு அப்புறம் இந்த அபிஷேகம் என்கிற எண்ணெய் என் வாழ்க்கையில குறைந்து போயிடுச்சு. ஆமேனா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மையாவே அப்படி குறைஞ்சிருந்தா ஆமேன்னு சொல்ல முடியும். உண்மையாவே குறையலன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாருமே இல்லை. சரி, சோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திறந்த இருதயம் உள்ளவர்களாக, திறந்த செவி உள்ளவர்களாக நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் எழுந்து நிறுங்க பார்க்கலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்து சிலருக்கெல்லாம் முதுகு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, கால் வலிக்குது, அப்படிதானே? ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் எழுந்து நிறுங்க பார்க்கலாம். ஓ புது என்னையா, புது பலத்தா, புது கவியா, புது என்னையா, பாருங்க, இந்த பாத்திரம், இந்த ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. இப்ப எலிசா கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு. சரி, உன் அயல் வீட்டுக்கார இடத்துல போய், எப்படி உன் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் போய் என்ன வாங்கிட்டு வா, என்ன வாங்கிட்டு வா, என்ன சகோதரர் சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வா, பாத்திரம் வாங்கிட்டு வான்னு சொல்றான். இப்போ இந்த அம்மாவுக்கு பையன் இருக்கிறான். அந்த பையன் ஓடி போய் என்ன பண்றான்? பக்கத்து வீட்டுல எல்லாம் போய், ஐயோ எல்லாருக்கிட்டையும் போய் என்ன வாங்கிட்டு வர்றாரு? பாத்திரம்லாம் வாங்கிட்டு வர்றார். பாத்திரமா வாங்கிட்டு வர்றார்.
பாத்திரமா வாங்கிட்டு வர. எதுக்கு? ஏதோ ஒன்று இங்கே நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. நான் சொல்றேன், ஊழியக்காரன் வந்து ஜெபிச்சா ஏதோ ஒன்று நிச்சயம் நடக்கும். உண்மையில் உக்ரானக்காரன் வந்தா நிச்சயமா ஏதோ ஒரு அற்புதம் என்னுடைய வீட்டிற்குள்ள, என் வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி எஸ். புது என்னையா புதிய கிருபை நிரப்பினிதம் நடத்துகின்றே. ஓ நிரப்பி நிரப்பி எஸ் எல்லாம் பாத்திரம் எல்லாம் இப்ப கொண்டு வந்து சேர்த்தாச்சு. எலிசா சொல்றாரு, என்ன சொல்றாரு? எடுத்து ஊத்து. உங்ககிட்ட இருக்கிறது என்னது? சத்தியத்தை வாங்கு, அதை விற்காது. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்திமதியையும் வாங்கு. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை இன்னைக்கு போடு, நான் அதை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்க. நீங்க சொல்லலாம், என்கிட்ட ஒரே ஒரு குடம் தான் இருக்கு, இதை சாப்பிட்டு நானும் என் பையனும் சாகலான்னு இருக்கிறோம். எப்படி கடன் அடைக்கிறதுன்னு தெரியல, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்ககிட்ட இருக்கிறத இன்னைக்கு கொண்டு வந்து இங்க வை. நான் இதை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி நான் மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு குடம் என்னதானப்பா இருக்கு, இத்தனை பாத்திரம் இருக்கே, காலி பாத்திரம் இருக்கே, சந்தேகப்படாதீங்க. முன்னாடி இருக்கிற என்னுடைய தேவையை நான் எப்படி பூர்த்தி செய்வேன்? எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து எலிசாட்ட கொடுத்துட்டா நான் என் தேவையெல்லாம் என்ன பண்ணுவேன்? என்னுடைய தேவையை நான் என்ன செய்வேன்? நான் சொல்கிறேன், அந்த எலிசாவின் இடத்துல அதை கொண்டு வந்துட்டா போதும். அதற்கப்புறம் அந்த தேவை எப்படி சந்திக்கப்படுகிறதுங்கிறது நமக்கே தெரியாது. ஏன்னா அவர் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தா போதும் 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுக்க செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருப்பார். நீங்க ஒருவேளை வனாந்தரத்துல நடக்கிறவங்க இருந்தாலும் நான் சொல்றேன், வனாந்தரத்துல காடைகளை உண்டு பண்ணவும் மன்னாவை உண்டு பண்ணவும் என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராயிருப்பார். ஓ, நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் ஒருபோதும் அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை என் கண்கள் காணவில்லை, என் சந்ததி அதை காணாது. ஏன்னா நான் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஒரு சேமிப்பு, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சேமிப்பு. அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவர் அன்னைக்கு ஊழியம் செஞ்சு எதையோ சேமிச்சு வச்சாருங்க. உலக பிரகாரமா சில கடனை வாங்கிட்டார், தப்புதான். உலக பிரகாரமா சில கடனை வாங்கிட்டார். ஆனா பாருங்க, அவர் ஊழியம் செய்ய 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 அதை சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தார். பாருங்க, இன்னைக்கு ஒரு குடம் என்ன மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா அழுகும் போது, நான் என்ன செய்வேன்னு தெரியாம முழி பிதுங்கி நிற்கும் போது, என் தேவன் அந்த பண்டக சாலையிலிருந்து எடுத்து என்னை போஷிக்க வல்லமையுள்ளவராயிருப்பார். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சேர்த்து வைக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் என் தேவன் என்னுடைய அந்த சூழ்நிலை, ஒரு வறட்சியான சூழ்நிலை, வனாந்திரத்தின் சூழ்நிலையா வரும்போது என் தேவன் அதை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஊத்த 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 பாத்திரம்லாம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு, பாத்திரம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு, பாத்திரம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, கடைசியா என்ன கேட்கறாங்க? ஏய் மகனே, வேற பாத்திரம் இருக்கா? அவன் என்ன சொன்னான்? நான் சொல்றேன், என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, என்னைக்கு போதும் அல்லது என்னைக்கு வேற பாத்திரம் இல்லைன்னு நம்ம சொல்றோமோ அன்றைக்கு இந்த எண்ணெய் நின்று போய்விடும். அல்லேலூயா. அதனால தான் அவளுடைய இருதயத்துல இன்னும் அந்த எண்ணெயை நான் வாங்கணும், இன்னும் அந்த அபிஷேகத்தை நான் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம போனதுனால தான்
அந்த அபிஷேகமாகிய எண்ணெய் நின்று போயிற்று. ஒருவேளை இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த எண்ணெய் எனக்கு வேணுங்கிற ஒருவேளை ஒரு எண்ணமும் தாகமும் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ அதை நிரப்ப என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருப்பார். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை உங்க பாத்திரம் இன்னும் காலியா இருக்குதுன்னு சொல்றீங்களா, ஆண்டவரே என் பாத்திரத்தை நான் காலிப்படுத்த விரும்புகிறேன். ஓ எஸ், ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகத்தினால், ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகத்தினால், ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகத்தினால் சகோதர சகோதரிகளை நிரப்ப, வாலிப பிள்ளைகளை நிரப்ப என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருப்பார். எல்லாரும் கண்ணை மூடி கண்ணை மூடி. Yes, receive the anointing in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய எண்ணெயை பெற்றுக்கொள், ஒரு புதிய எண்ணெயை பெற்றுக்கொள், ஒரு புதிய எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், இதுவரைக்கும் செய்த ஊழியத்தின் எண்ணெய் அல்ல, இனிமேலும் பிரகாசிக்க செய்கிற, இனிமேலும் ஒரு விசேஷித்த எண்ணெயை என் மேல ஊற்றி என்னை எழுந்து பிரகாசிக்க செய்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் காலை வேளையில ஊற்றி கொண்டிருக்கிறார். Receive it. தாயானவள் தன் பிள்ளைகளை மறந்து போனாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அநேகருக்கு தாயாக நீ மாறும்படியாக, அநேகருக்கு தகப்பனாக மாறும்படியாக, அநேக காலி பாத்திரங்களை எண்ணெயினால் நிரப்ப செய்கிற, ஓ தேவனுடைய எண்ணெயாகிய அபிஷேகத்தை வழிந்தோட செய்கிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அநேக பாத்திரங்கள் என் மூலமாக இந்த எண்ணெயாக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை என் தேவன் இந்த கால வேளையில ஊற்றிக் கொண்டிருக்கிறார். விட்டுறாதீங்க. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளாம நான் இந்த இடத்துல இருந்து போவே கூடாது. Receive the touch of the Holy Spirit. இந்த எண்ணெய் அபிஷேகம் அநேக காலி பாத்திரங்கள், இந்த தேசத்துல இருக்கிற அநேக காலி பாத்திரங்கள் நிரம்ப செய்கிற ஒரு அபிஷேகம், நிரம்ப செய்கிற ஒரு எண்ணெயின் அபிஷேகம். எஸ், இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். புதிய எண்ணெயால், புதிய பலத்தினால் உங்களை இடைக்கட்டி கொண்டிருக்கிறார். Receive it in Jesus name. அவர் பாகுபாடு பார்க்கிற தெய்வம் அல்ல. அவர் சகோதரன் என்று பார்ப்பதில்லை, சகோதரிகள் என்று பார்ப்பதில்லை, வாலிபர் என்று பார்ப்பதில்லை, சிறு பிள்ளைகள் என்று பார்ப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகத்தை என் தேவன் கட்டளையிடுகிறார். எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருக்கக்கூடாது. என் இருதயத்துல இருக்கிற ஒரு வாஞ்சையா இருக்கணும். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். அதே ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. பிரசங்கம் இப்பதான் பாதி முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி இருக்கு. இந்த எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணுங்க. யோசித்து பாருங்க, ஒரு குடம் எண்ணெய் இருக்கும்போது, காலி பாத்திரம்லாம் அடுக்கி வச்சிருக்கும் போது எண்ணெய் ஊத்திட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா
இன்னும் என் பாத்திரத்தை நான் காலி ஆக்கிட்டே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆமென். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து பாத்திரத்தை வாங்குறது எதை தெரியுமா குறிக்குது? பக்கத்து வீட்டுக்காரங்களும் இந்த எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரம்ப செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. இந்த எலிஷா வந்திருக்கிற அந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். இந்த எலிஷா வந்திருக்கிற அந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பாத்திரமும் காலி பாத்திரமும் எண்ணெயினால் நிரம்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப புரியுதா ஏன் நான் எந்திரிச்சு ஊழியம் செய்யணும்னு, ஏன் நான் செயல்படணுங்கிறது புரியுதா? கர்த்தருடைய நாமத்துல என்னை அழைத்தவர், என்னை தெரிந்தெடுத்தவர் எதற்காக என்னை அழைத்தார்னு இப்ப புரியுதா? என் பக்கத்துல இருக்கிற, என் பக்கத்து வீட்டுல இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் இந்த அபிஷேகம் என்கிற எண்ணெயினால் நிரப்பப்படும் பொழுது அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பாங்க. இந்த பஞ்சகாலம் தீரும் வரைக்கும், இந்த வறண்ட காலம் தீரும் வரைக்கும், இன்றைக்கு வசனம் பஞ்சம் இந்த காலத்துல ஹalleluya, கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமானால் இந்த காலி பாத்திரங்கள் எல்லாம் எலிஷாவின் சமூகத்துல, தேவனை ஆராதிக்கிற ஒருவருடைய சமூகத்துல, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒருவருடைய சமூகத்துல எந்த இடத்துல இந்த எண்ணெய் வர்த்திக்க செய்யப்பட முடியுமோ அந்த இடத்திற்கு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. புரிஞ்சவங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. எரிந்து கொண்டே எப்போதுமே என் ஜீவன் வரை எரிந்து கொண்டே எப்பவும் ஆண்டவரை பார்த்து இப்ப சொல்லுங்க, இது ஒரு ஜெபமா செய்யுங்க. பார்க்க ஆண்டவரே, எப்போதும் நான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. என் திரி மங்கி போயிடக்கூடாது, என் விளக்கு மங்கி போயிடக்கூடாது. என் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். மலையின் மேல் இருக்கிற விளக்கு மறைந்திருக்கவே முடியாது. ஆமென், ஆமென். எப்போ நம்முடைய பாத்திரத்துல இந்த எண்ணெய் குறையாததா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்குமா? எண்ணெயை போல் இருக்கும். ஆமென். நான் நிரம்பிட்டேன்னு போதும்னு நினைக்கிறோம்னா இதுக்கு மேல என் தேவனால அற்புதம் செய்ய முடியாது. இதுக்கு மேல என் தெய்வத்தால நம்மை அபிஷேகிக்கவே முடியாது. எப்போன்னு மட்டும் மறந்துடாதீங்க, எப்பொழுதும் தேவனை இருதயத்துல துதிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன மக்களே, ஆண்டவரை என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஏசப்பாவை என்ன பண்ணிட்டு இருக்கணும், எப்பவும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் என்னுடைய சொந்த வேலையை செய்யலாம், நான் ஸ்கூல்ல இருக்கலாம், நான் ஒரு வேலை படிக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம்ப்பா. என்னதான் இருந்தாலும் இந்த எண்ணெயின் அபிஷேகம் என் இருதயத்துல என்ன பண்ணணும், ஊறிட்டே இருக்கணும். அது ஊறிட்டே இருக்கணும். என் பாத்திரத்தை காலியாக்கி எதையும் கொண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. பாத்திரம் காலியா இருக்குதுங்கிறதுக்காக எதையாவது கொண்டு நிரப்பிடாதீங்க ஐயா. எண்ணெயை ஊற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவராகிய என் தெய்வம் அந்த எண்ணெயை ஊற்றுவதற்கு தடையா எப்பொழுதும் என் பாத்திரம் இருந்துடவே கூடாது. அதனால எதையாவது போட்டு நிறைச்சிடாதீங்க, சரியா? காலி பாத்திரம் இருக்குதுங்கிறதுக்காக நான் பேசுறது புரியுதாப்பா? நான் பேசுறது புரியுதா ஐயா? புரியுதா ஐயா? நான் சொல்றது, என் பாத்திரம் எப்பவும் காலியா நான் வச்சுட்டு இருக்க என்னை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துல புதிய கிருபையை தாங்கப்பா, புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை தாங்கப்பா, புதிய வல்லமையை தாங்கப்பா, புதிய கிருபைகளை தாங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருங்க. அவர் புதுசா ஊத்திக்கிட்டே இருப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்தை என் தேவன் செய்து ஹalleluya, அந்த நிரம்பின ஒரு பாத்திரம் தாங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹalleluya. மத்தேயு 25வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னையோ கூட கொண்டு போகவில்லை, தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள் புத்தி உள்ளவர்கள். கர்த்தருடைய நாமத்தை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இந்த எண்ணெயை நான் சுமக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரகிளை தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தூக்கிட்டு நிற்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. இந்த எண்ணெயை
நான் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த எண்ணெயை நான் எக்ஸ்ட்ராவா கேரி பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, இந்த எண்ணெயை நான் தூக்கிட்டு போனாதான் என் நேசர் எந்த நேரத்தில் வந்தாலும் என்னால் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இந்த எண்ணெயே சுமக்காத ஒரு மனுஷன், இந்த அபிஷேகத்துல நிரம்பாத ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது கூடாத காரியமாயிருக்கிற. அதனால தான் ஆராதனைக்கு என்ன பண்ணணும்? முழு ஆராதனைக்கும் பங்கு பெறணும். ஆராதனையின் நேரத்தில் இந்த எண்ணெய் ஊற்றப்படுகிற இந்த அபிஷேகம் என்கிற அந்த நேரத்தில் இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது என் பாத்திரத்தை நான் காலியாக்கி நான் என்ன பண்ணணும்? மீண்டும் என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். புரியுதா? என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கு ஒன்றும் குறையில்லப்பான்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாத்திரத்தை எம்டி பண்ணாமல் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாத்திரத்தை தேவனுடைய அபிஷேகம் என்கிற எண்ணெயினால் நம்ம நிரப்பாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கலாம்ப்பா, என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க போய் நின்று, ஆண்டவரே கதவை திறவும், ஆண்டவரே கதவை திறவும், ஆண்டவரே கதவை திறங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? நான் உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவார். அப்ப இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள நான் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தேவை? என்ன தேவை? என்ன தேவை? என்னையவே பார்த்து திரும்ப கேட்காதீங்க, என்ன தேவை? என்ன தேவைன்னு. என்ன தேவை? எண்ணெய் ஆகிய அபிஷேகம் தேவை. ஆமென். ஆமெனா. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்களாம்? கையில என்ன கொண்டு போலையாம்? இந்த எண்ணெயின் அபிஷேகம் வேணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க புத்தி இல்லாதவங்க. இந்த எண்ணெயின் அபிஷேகம் எனக்கு வேணும்னு நினைச்சா ஆராதனையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த இடத்துல அமர்ந்திருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்தா தான் இந்த எண்ணெயின் அபிஷேகத்தை என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஏதோ பிக்னிக்கு வந்த மாதிரி தாங்க இருக்கும், பார்க்குக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமையை முடிக்கணுங்கிறதுக்காக செய்யறது தான் இருக்கும். கடமைக்காக ஓடினா இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை பார்த்து அபிஷேகம் என்கிற எண்ணெய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவில் அளக்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, சிறு பணத்திற்காக நம்ம ஓடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு ஓடுறோம், ரட்சகரை சேவிக்க வேண்டும் என்று இந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தை சுமந்து செல்லுகிறார்களோ அவர்களால் தான் இந்த வாசலுக்கு பின்னாக இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும், அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 25:10, Matthew 25:10. Let's read it together. அப்படியே அவர்கள் வாங்க போன போது அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு காரியம் என்ன? எண்ணெய் குறைந்து போகவோ எண்ணெய் நின்று விடவோ நாம் ஒரு நாளும் காரணமாகி விடவே கூடாது. இந்த எண்ணெய் என் மேல ஊற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தர் என்னை இந்த அபிஷேகத்தில் நிரப்பிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பிரகாசம் இருக்கும் இல்லையா? விளக்கு எடுத்துக்கங்க. விளக்கு என்ன வேணும்? எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம 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 கார்த்திகை தீபம் அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அது வைப்பாங்க. அது பேர் என்னது? தீபமா? அந்த விளக்கா? அந்த விளக்கு வைப்பாங்க இல்லையா? அப்போ பாருங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, சிலர் பற்ற வச்சுட்டு அதை அணைஞ்சதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஆனால் சிலர் ஊற்றிட்டே இருப்பாங்க, எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் தூங்குற வரைக்குமா அது என்ன பண்ணணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எதைத்தான் சபையின் இடத்துல அதைத்தான் விரும்புகிறாருங்க. இன்றைக்கு சபை எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக, யோவான் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருந்தார்னா அந்த யோவான் மட்டும் அப்படி இருக்கணும்னு இல்லை. இன்னைக்கு இந்த பூரண சுவிசேஷ பெந்தைகோஸ்தே சபை ஒண்டிப்புதூர்ல இருக்கிற இந்த சபை, என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற இந்த சபை எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வாஞ்சை. ஆமென்.
இந்த எண்ணெயாகிய அபிஷேகம் குறைந்து போயிட்டா என்னால எரிந்து பிரகாசிக்க முடியாது, நான் ஒரு விளக்கா மாற முடியாது. பாருங்க, ஒரு விளக்கா நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னாதான் அநேகருக்கு we can be a light. நம்ம இருளிலே நடக்கிற அநேக ஜனங்களுக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த எண்ணெயாகிய அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படுகிறது. அதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாத்திரம் வந்து காலி ஆயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்க, பாத்திரம் காலி ஆயிட்டே இருக்கணும்னா இந்த எண்ணெயை ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணணும், ஊத்திக்கிட்டே இருக்கணும். ஆமாவா இல்லையா? அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில இந்த விளக்காய் எண்ணெய் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணெயை என் ஆண்டவர் ஊற்றி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும், இந்த எண்ணெயை என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு கொடுத்து 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 இந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து நான் ஒரு விளக்காய் மாறும் பொழுது ஒரு பிரகாசம் உள்ள ஒரு நட்சத்திரமாய் என்னை என் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருப்பார். அவங்களுக்கு தான் இந்த கிரீடத்துல என்னது இருக்கு, முத்துக்கள் இருக்கு. முத்துக்கள்னா என்ன பண்ணும், முத்துனா ஜொலிக்கும். நீங்களாம் பார்த்ததே இல்லையா? முத்துனா முத்துக்குமார் இல்லைங்க, முத்து இல்லை. முத்துனா என்னது, the pearl இல்லையா? அது என்ன பண்ணும், அது ஜொலிக்கும். அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி கண்ணெல்லாம் என்ன பண்ணும், கூசும் இல்லையா? அப்படிப்பட்ட முத்து வேணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன சாவடிக்கிற, என்னுடைய சுயத்தை சாவடிக்கிற, என்னுடைய சுயம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எல்லாமே நீங்கன்னு சொல்லி ஓடுகிற ஒரு விளக்கா நான் மாறினால் ஒழிய என்னால் என்ன பண்ண முடியாது, மற்றவர்களை சேர்த்து கொள்ள முடியாது. என்னுடைய சுயம் சாகணும், என்னை முற்றிலுமா நான் வெறுக்கணும். ஒரு விளக்கு என்ன பண்ணுது, அதுக்குள்ளே இருக்கிற எண்ணெயை சாகடித்தால் ஒழிய அந்த விளக்கு பிரகாசமாக எரியவே முடியாது. இன்னைக்கு நம்முடைய நேரத்தை சாகடிக்கணும், நம்முடைய சூழ்நிலைகளை சாகடிக்கணும், நம்முடைய பணங்களை நம்ம என்ன பண்ணணும், சாகடிக்கணும். நம்முடைய சுயம் சாகும் பொழுது நாம் ஆட்டோமேட்டிக்காக எரிகிற ஒரு விளக்காய் மாறி விடுவோம். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம் தேவனை நோக்கி மகிமைப்படுத்த போகிறோம். மூன்று காரியங்கள் ஹல்லேலூயா. ரபலரா ஷதனஹரதுனி அந்தனா. அண்ணன் கூட சேர்ந்ததும் சாட்டிஸ்ஃபைடான ஒரு சகோதரன் ஆசீர்வாதம் கேட்டு தூதனை மேற்கொள்ள விட்டு விட்டான். பாருங்களேன், ஆசீர்வாதம் கேட்டு தூதனை மேற்கொள்ள விட்டு விட்டான். பாத்திரம் எல்லாம் எண்ணெயால நிறைஞ்சதும் சாட்டிஸ்ஃபைடான ஒரு சகோதரி வேற பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டா. எண்ணெய் அபிஷேகம் போதும்னு நினைச்சிட்டா. அந்த எண்ணெய் அபிஷேகம் நின்றுச்சு. பாருங்களேன், எண்ணெயை கூட வச்சிருந்த அந்த 5 கன்னிகைகள் நேசரோடு போனாங்க. உன் எண்ணெய் குறையக்கூடாது, எனக்கு இருக்கிற இவ்வளோ எண்ணெய் போதும்னு நினைச்சனாலையோ என்னவோ தெரியல, அந்த 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 போதும் என்கிற மனப்பான்மை அந்த மீதமுள்ள 5 கன்னிகைகளை ஆவிக்குரிய ரீதியில் வளர விடாம போயிடுச்சு. பாருங்களேன், 5 கன்னிகைகள் நேசர் வருகையில கைவிடப்பட்டாங்க. பாருங்களேன், இப்போ கேளுங்க, ஆண்டவரே இன்னும் அதிக எண்ணெய் எனக்கு வேணும், அல்ல குறையாத அந்த எண்ணெய் எனக்கு வேணும். எஸ், 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 42 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை புறக்கணிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமானா உங்களுடைய முகத்தை அவருடைய முகம் அல்லல் தட்டுவதே இல்லை. எஸ், அபிஷேகம் பெற்றவனுடைய முகத்தை அவர் புறக்கணிப்பதில்லை. ஓ ஹல்லேலூயா. சங்கீதம் 132:17 சொல்லுகிறது, ஒரு விளக்கை நான் ஆயத்தம் பண்ணினேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லையே. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. நான் மீண்டும் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் இருந்தா அது என்னை போதித்து நடத்தும். இந்த அபிஷேகம் இருந்தா அவருடைய முகம் என்னை புறக்கணிப்பதில்லை. இந்த அபிஷேகம் இருந்தா ஓ ஹல்லேலூயா, நான் ஒரு விளக்காக மாற முடியும். எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த அபிஷேகம் எனக்கு தேவைப்பா, என்னை போதித்து நடத்துகிற இந்த அபிஷேகம் எனக்கு தேவை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்குங்க. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் போதிக்கும், நிலைத்திருங்க. அபிஷேகம் போதிக்கும், நிலைத்திருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து இது அமைதியா இருக்கிற நேரம் இல்லை. பாருங்களேன், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு வாஞ்சையோடு கேட்கணுங்க, வாஞ்சையோடு கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக இந்த காலை வேளையில உங்களை அபிஷேகித்து அனுப்புவார், உங்களை அபிஷேகித்து அனுப்புவார். எஸ், ஹல்லேலூயா. உமக்காய் அனுதினமும் ஓடிட, உமது ராஜ்யத்தை கட்டிட,
ராஜ்யத்தை கட்டிட பரலோகம் ஜனங்களாலே நிரம்பிட என்னை பயன்படுத்தும் உபயோகியும் என்னை கற்பியும் போதித்து நடத்திடும் என்னை பயன்படுத்தும் உபயோகியும் என்னை கற்பியும் போதித்து நடத்திடும் எப்படிப்பா நன்றி சொல்லு